viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம ஓம்புடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. ஓமம், கறிவேப்பிலை, கடலை மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஓமத்தை ஆட் பண்ணிடலாம் இதுல. இது வந்துட்டு நைஸா பவுடர் மாதிரி அரைக்கணும். பாருங்க நம்ம ஓமத்தை பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி. இது வந்துட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். பாருங்கள் நம்ம ஓமத்தை பவுடர் பண்ணி மறுபடியும் தண்ணி போட்டு அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணணும். வாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம ஓமம் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பவுலில் 1 கப் போல் கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும். இந்த மாதிரி பவுடர் ஆகணும். பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கரைச்சி வச்ச ஓமம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஓமம் தண்ணி ஜதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஒட்டுது கொஞ்சம். ஸோ நீங்கள் கையில் வந்துட்டு எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். தடவி இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். எண்ணெயை தடவினீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. பாருங்க நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு முறுக்கொலை எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஓம்புடியை இதில் பிழிஞ்சிடலாம். பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டதுனால இப்படி தான் வரும். நம்ம செகண்ட் டைம் போடும்போதும் கரெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம செகண்ட் பேட்ச் கூட போட்டுட்டோம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள் ஒரு பக்கம் ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நம்ம ஈஸியான கிறிஸ்பியான ஓம்புடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நான் ஃப்ரை பண்ணுற வீடியோலாம் வெடிக்கும் வந்துட்டு காமிக்கலை. கருவேப்பிலையை எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணால் வெடிக்கும். ஸோ நான் அந்த வீடியோவை வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கிறிஸ்பியான
டேஸ்டியான ஓம்புடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்ச பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.